ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை எத்தனை பேருக்கு இந்த கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணி காமிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இசை நில்லுங்க. இசை நல்ல வரட்டிட்டு வாங்க. என்ன விட்டுட்டு அத்தை பண்ணியா பார்க்க போறீங்க? போங்க போங்க. எப்படி என்ன பிடிக்குங்கன்னு நானும் பார்க்கறேன். என்ன தேடி அலைங்க. கண்ணுல சிக்கவே மாட்டேன். இந்த வேட்டு கூட நல்லா இருக்குதே. வே கண்டு பிடிங்க. ஆஹா, கிங்கி ஓடுறது கூட நல்லதா இருக்குது. இவ்ளோ வட்டம் ஓடுவீங்களா? நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும் என்ன பிடிக்க முடியாது. வீட்டை வெளியில போனா நான் சிக்கிடுவேன்னு எனக்கு தெரியாது. போக மாட்டேன். ஆனா இங்கேயே ஓடிக்கிட்டு இருப்பேன். என்ன கண்டுபிடிக்க முடியாது, என்ன பிடிக்கவும் முடியாது. கிட்ட வந்துட்டாங்க, ஓடிடுவோம். சப்பா இங்கதானே பார்த்தேன். இசை இசை நான் எவ்வளவு பார்க்க போகிறேன். நெல்லு அப்படியே உனக்கு தரல எவ்வளவு பார்க்க மாட்டேன். நெல்லு ஓடாதா. ஒழுங்கா நடக்கவே தெரியாது. இல்ல உனக்கு ஓட்டம் வேற. ஏய் தாவாடி சொல்லிட்டு ஓடுது. ஐயோ ஏய் நெல்லு. அப்பா அம்மா ஐயா அம்மா அப்பா என்ன இழப்பு எனக்குது. அப்பா என்ன பிடிக்கவே முடியாது. அம்மா ஐயா அப்பா முடியாதுப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஓட முடியும். என்ன தங்கம் இந்த ஓட்டம் ஓடி வர, மூச்சு இழக்க ஓடி வர. உட்காருமா தங்கம். அப்பா மாமா இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல மாமா. இல்லாத அளவுக்கு என்னமா ஓட்டம்? அது ஒரு பெரிய கதை மாமா. அத மாமா கிட்ட சொல்லு. அது என்ன வெட்டிட்டு வரவல்ல உக்குமாவே அதி சொல்வாத. நான் நின்னமனா என்ன பிடிச்சிருவாத. நான் வரட்டா? ஐயோ சில்லு வண்டு மாதிரி பறந்து போறா. அப்பா அப்பா நூறு ரவுடி வரட்டும் போது கூட எனக்கு இப்படி மூச்சு வாங்கல. இத்தனையோட ஒரு சில்வண்டு இத பிடிக்கிறதுக்குள்ள நான் போடுற பாடு. எதுக்கு எதுக்கு மூச்சு வாங்க ஓடியார? இல்லப்பா ஒரு சில்வண்டு தப்பிச்சுட்டு அதான் பிடிக்க வெட்டிட்டு இருக்கேன். அந்த சில்வண்டு இப்பதான் ஓடி பறந்து போதே. சப்பா ஓடிட்டாளா? எதுக்கு நான் இப்படி வச்சுட்டாலே இத? நான் எங்கப்பா விரட்டுனேன். அவன் தான் ஓட வச்சுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடா. சரிங்கப்பா. அடப்பாவே இவனையே மூச்சு வாங்க வச்சுட்டா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? உன் மகனும் மருமகனும் தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதான் பாத்துட்டு நின்ன. கிங்ஸ்லின் தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கானா? ஆமா உன் மகனும் மருமகனும் தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காவ. உன் பிள்ளைய பார்த்தா ஊரே நடுங்குது. அவனையே ஒத்தி மூச்சு வாங்க வச்சுட்டால. இப்பேற்பட்ட பயலுக்கு இப்படித்தான் அமையும். அதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படியோ அவ ரெண்டு ஒன்னா இருந்தா போதும். ஒன்னா தானே போறாவ. அநேகமா ஒன்னும் ஆயிடுவாவ. என்ன சொல்றீங்க? இல்ல ரெண்டு மூச்சு வாங்கிட்டு போறத பார்த்தா அப்படிதான் இருக்குது. பேரம் பேத்தி ஒரு வருஷத்துல வந்துடும் நீ சொல்லும் போது நம்பல. இப்ப நம்புறேன் ஒரு வருஷத்துல வந்துடும். கன்ஃபார்மா தம்பி சொல்லுதே உன் பிள்ளைய அவனு வர வரத்துக்கு ஒரு வருஷம் எங்க தாக்கு பிடிக்க போகுது. எப்படியோ வந்தா போதும். இதுக்கு மேல உடம்பு முடியாது. பைய உள்ள வரட்டா. சப்பா என்ன ஓட்ட ஓடி இருக்க? என்ன சத்தமே காணோம். ஒருவேளை என்ன தேடி வரலையோ? அத்தியாவசியப்பட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டானா? என்ன சத்தத்தை காணோம். வந்துட்டாங்க. ஓட்டத்தை பிடிச்சிருவா. யார்கிட்ட? என்கிட்டயா? நான் இருக்கும்போதே அத்தம்மாவ கிட்ட பேச போறாவலாம். நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீங்க பேசுறது சிரிக்கிறது எல்லாம் என் கூட மட்டும் தான் இருக்கணும். யாராவது உங்களை ரசிக்க விட்டுருவோம் பாருங்க. எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தம். உங்க வீரம், உங்க ஸ்டைலு,
உங்க சிரிப்பு எல்லாம் எனக்கு மட்டும்தான். உங்க கொஞ்சலே உங்க சினுங்களே எல்லாம் எவ்வளோத்துக்கு தான், எவ்வளோக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் முன்னாடி அவகிட்ட பேச போவீங்களா? எப்படி பேசுறீங்கன்னு பார்க்கும். மூச்சு வாங்க வச்சுட்டோம்ல, போங்க இப்ப போய் மூச்சு வாங்கிக்கிட்டே பேசுங்க. என்ன எப்போ வந்த? சும்மா இருக்கியா இருக்கியா அப்படின்னு பேசுங்க. யாருக்கிட்ட? யாங்கிட்டயா? எதுக்கிட்ட இந்த நாய் ஓட்டம் பேய் ஓட்டம் உனக்கு? எங்கிட்ட ஓடிட்டு இருக்க? அங்க உன் தங்கச்சி முதலீடு வரைக்கும் அனுப்பதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்கவ, நீ எங்கிட்ட போன? அந்த பின்னாடி வர பாரு, அரிய கிட்ட சொல்லு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. பின்னாடி யார் வரா? அது இந்த வேலை தான் பார்த்துட்டு பயவளை இப்படி பறந்து போகுதா? ஐயோ, ரெண்டு பேரும் பேச மாட்டவ சண்டை போட்டிருக்கவன்னு சொன்னா ரெண்டு ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்குது. அங்க ஒரு கோட்டை வேலை இருக்கு, ரெண்டு தொட்டு பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காவ. அது வாங்க வாங்க, இப்பதான் சிறுவண்டி கூட ஓடுது. சரி. சப்பா, இந்த சில்வண்டி சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதே. சப்பா, ஆமா இந்த கிங்ஸனுக்கு என்னாச்சுது? அவன் ஹிஸ்டரி தெரிஞ்சா ஆடி போயிருவான் அவன். இந்த கிங்ஸ்லயும் அப்படி விளையாண்டுட்டு இருக்காரு. மத இவர் யாருங்கதே மறந்துட்டாரோ? இவன் மறக்க அடிச்சிருப்பா. இருமவளே இரு, அவன உண்மையான சீர்மம் தெரியுது அன்னைக்கு தானே உனக்கு இருக்குது. ஆடி போயிட மாட்டேன். அவன் ஹிஸ்டரியை தெரிஞ்சது இருந்து நானா பாதி நாள் தூக்கமே இல்லாம இருந்திருக்கேன். பையன் உள்ள அசால்ட்டா விளையாண்டுட்டு இருக்கு. இதை தாண்டினா தெருவுக்கு ஓடிடணும். அப்ப எப்படி பிடிப்பாங்கன்னு பாப்போம். வீட்டுக்குள்ள நம்மள பிடிச்சிடாவ, தெருவுக்கு ஓடிடணும். ஐயோ, இதுக்கப்புறம் தெருவுக்கு போனா கோத்த கிளப்பாத, நில்லு. வண்டி கட்டி வரடி, தெரியாது. நில்லு. ஐயோ, வெளியில பாதுகாப்புக்கு வர ஆள் இல்லையா? நில்லு. நில்லு. ஐயோ, அண்ணே ஏற்கனவே தனிமையா இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். எந்த நேரம் நான் இசை கிட்ட இல்ல, இசை விட்டு விலகி இருக்கதான் நல்லது. என்ன அப்பாடா, நம்ம பயவுல வந்துட்டு இனி எனக்கு பயம் இல்ல. அது வந்து டிவி அண்ணன் கிட்ட நான் தப்பிக்கணுமே. என்னங்க, நம்ம சும்மா தானே ஓடி வந்தோம். ஐயோ, என்ன கோத்து விடுறாளே. என்னங்க, இதுக்கு மேல முடியாது. பயவுலயே பயப்படுது நினைக்காது அண்ணனுக்கு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. இவனும் கிங்ஸும் சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணணுமே. இவளெல்லாம் இவ வழியில போய் தான் கொண்டுட்டு வரணும். என்ன அது இதுக்கு மேல முடியாதுப்பா. அண்ணன் இருக்காங்க, சும்மா தான் பண்றாங்க. தள்ளி நில்லடி. நம்ம அங்க போய் விளையாடலாம். எப்பா, என்ன கால் வலிக்குது. எங்க நம்ம அங்க போயிடலாங்க. இங்க நல்லவே இல்ல, இங்க காத்து வரல. நம்ம அங்க போயிடலாம். என்னங்க, எனக்கு தூக்கமா வருதுங்க. அதுல ஒண்ணு இல்ல, கீழே இறங்கு. இறங்குவா பாருங்க.
சரி வெளியில விட்டுறாத. சரிங்க. அண்ணன் பார்த்துட்டு இருக்காங்க, கீழே இறங்குடி. ஏப்பா எனக்கு என்ன துக்கமா வருது. என்னங்க நான் தூங்கிட்டேன். அண்ணன் பார்த்தாங்க, கீழே இறங்கு. இன்னுமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் பார்க்கறான், கீழே இறங்கு. முடியாதுப்பா, இருக்க மேல முடியாது. தூங்கிட வேண்டியதான். எனக்கு தூக்கம் வருது. ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம்ல, அதான் தூக்கம் வருது. தெருக்கு ஓடி இருந்தல்ல, கீழே இறங்கு. அதான் உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, கீழே இறங்கு. ஐயோ நேரம் பார்த்து நம்ம காத்து விடுது. எனக்கு உங்க மேல கோவமே இல்ல தெரியுமா? நான் கோவமா தான் இருக்கேன், கீழே இறங்கு. உங்க அண்ணன் இருக்காங்க, நம்ம சண்டை பெற வச்சுக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க? ஆமாமா, நீ சாமத்தியமா தான் பேசுற, கீழே இறங்கு. புருஷனோட சண்டை வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள வச்சிருக்க சண்டை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. பாரு, எனக்கு தூக்கம் வருது. நம்ம உள்ள போலாம் வாங்க. பாரு, உனக்கு எனக்கு பேச்சாத்த கிடையாது, கீழே இறங்கு. அதான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் சொன்னேன்ல. ஏன் டைலாக்கா இருக்குது? அத்தி நேரம் 10 பேவல என்ன கொத்துறது. அத்தி அவங்க அண்ணன் வேற இருக்காங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்ம 2 புருஷன் பொண்டாட்டி தானே, அப்படி சொல்லக்கூடாதுன்னு. ஆமா, அதான் பொண்டாட்டி நானே கேட்டேன்னு கொடுத்த பாரு. அத்தி நேரம் 10 குத்தி கட்டுது. இப்ப என்ன? அது இப்ப கிடையாது, பிறவுதான். அதான் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டியா, போ. அது சும்மா சொன்னேன். இனிமே எனக்கு தந்தாலும் வேண்டாம், போ. ஐயோ நேரம் 10 குத்தி கட்டுது. எனக்கு தூக்கம் வந்துட்டு. உள்ள பெட் இருக்கு, அங்க போய் தூங்கு, போ. யார் தூக்கிட்டு போவா? உழுப்பு பத்தியா? சில்வண்டு மாதிரி பறந்து பறந்து வந்தல்ல, அதே மாதிரி பறந்து பறந்து போய் தூங்கு, போ. முடியாது. ஆமா, தெருக்கு எதுக்கு ஓடி இருந்தா? அறிவில்ல உனக்கு? சரி சரி, உங்க அண்ணன் இருக்கா சொல்லாதீங்க. எங்க அண்ணன் கோத்துல நிக்கான். கோவத்திலையா? இந்த தெருவுக்கு வந்தானா? நான் தூங்கிட்டேன். ஆமா, இதுக்கு உடனே தூக்கம் வந்துட்டு மரியாதை கீழே இறங்க சொல்லிட்டேன். என் அண்ணன் பார்த்துட்டு இருக்காண்டி, கீழே இறங்கு. நான் தூங்கிட்டேன்ல. இவன் நிஜமாவே தூங்கிடுவாளே. இவன் அழுதாலே இதையுமே வலிக்குது. இல்ல, சரி நீ கீழே இறங்கு, நான் வீட்டுக்குள்ள போறேன். அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு தூக்கம் வந்துட்டு. நான் போறேன், என்ன விடு. முடியாது, எனக்கு தூக்கம் வந்துட்டு. ஐயோ, மொத்தம் கொடுக்கணும் போல இருக்க. மாண்ட, அப்புறம் அவளுக்கு பயம் நம்பிடும். கீழே இறங்கு. முடியாது. கீழே இறங்குன்னு சொன்னேன், கோவமா இருக்கு, கீழே இறங்கு. அதான் உனக்கு எனக்கு பேச்சாட்ட கிடையாது, கீழே இறங்கு. அதெல்லாம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், கீழே இறங்கு. முடியாதுன்னு சொல்றல. உங்க அண்ணன் போயிட்டாவல? போகல. என்ன? தூங்கிட்டேன். தூங்கிட்டேன், உங்க அண்ணன் போயிடுவாங்கல்ல. போக மாட்டான். என்ன பண்ண போவாங்க? இறங்கி நின்னாதான் போவாங்க, கீழே இறங்கு. கத்தாதீங்க, அத சொல்றல. நம்ம 2 சண்டை போட்டுக்கிறது உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, கீழே இறங்கு. மாட்டேன். ஏன் இப்படி பண்ணுதீங்க? பயமா இருக்குல்ல. ஏன்? பெரிய மாமா பார்த்தா பயமா இருக்கு. நான் கீழே இறங்க மாட்டேன். அப்ப என்ன பார்த்தா உனக்கு பயம் இல்ல? உங்களை தான் பிடிக்கும்ல. அப்படி அள்ளி அணைக்கணும் போல இருப்பா. சரி இறங்கு, நான் போகணும், எனக்கு உள்ள வேலை கிடக்கு. தூங்கிட்டேன், என்ன தூக்கிட்டே போங்க. நான் இறங்க மாட்டேன். இறங்க மாட்டேன். இறங்க மாட்டேன். அதான் உனக்கு எனக்கு பேச்சாட்ட கிடையாது, வேற என்ன, கீழே இறங்கு. கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, என்னால் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் எம்மா 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 தங்கம், நல்ல விஷயத்துக்கு போகும்போது அழாம போகணும், சந்தோஷமா போகணும். ஆமா, நீங்களே எப்படி சுத்தி நிக்கிய? சப்பா அசிங்கமா இருக்கு. இது வெளியில போங்கடி. இந்த டைலுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. இசை இசை பாத்தியா, இன்னைக்கு என் தங்கச்சிக்கு முதலிரவு. தூ, நீ எல்லாம் ஒரு அக்கா. அவளுக்கு பொறாமட்டி. அதுக்கு நான் கூப்பிடல,
ஒருவேளை உனக்கு இதே மாதிரி நடந்தா நீ அழுவியா? இவ எதுக்கிட்டே அழ போறா? யார்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும் உனக்கு அவஸ்தை இல்ல? உன்னை கொன்னே போட்டுறேன் பாத்துக்க. எப்போ வரும்னு காத்துட்டு இருக்க? ஆமாமா ரேச்சலி போட்டி கேட்கமா இருக்கு. கடுத்த விளைச்சல் தான் வர வர நீ அதானே ஊமை கொட்டா மாதிரி எதுவுமே தெரியாம இருந்தா இப்ப பாரு வெக்கம் வருதான் வெக்கம். எவ்வளவு நாள் ஓட்டிட்டு போங்க. ஏடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே பந்தியில சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாம இதே மாதிரி என்னையும் பரட்டு விட்டு என் கூடயே வருவீல்லாட்டி? கூட என்ன உள்ளே வர்றதுக்கு நாங்க ரெடி தான். இல்ல உள்ள வரைக்கும் வந்து வழி அனுப்புறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். வேண்டாம் வாசல் வரைக்கும் போதும். அப்போ ரேச்சலும் தெளிவா தான் இருக்க. பாட்டி சப்பா முடியல. நடக்கணும்னு ஆசைப்படுவிய நடக்க மாட்டேக்கு. இங்க ஒத்தி பாரு வேண்டான்னு சாதிக்க அது கட்டாயமா தள்ளுதாவட்டி. இசை போதும். நீ அடுத்து என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். நீ ஏதாவது கேட்க போய் நான் ஏதாவது சொல்ல போனா எல்லாரும் என்ன ஓட விட்டு அடிச்சிருவேன். சட்டக்கட்டா மிரட்டி எங்க அம்மா இது நிக்க விட மாட்டேக்காவ. உங்க அம்மைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பு பார்த்துக்க. நீங்க கடைஞ்செடுத்த வில்லிகள் உங்க அம்மைக்கு தெரிய மாட்டேக்கு. ஃப்ரெண்டு தானே நீங்க எல்லாத்தையும் சொல்ற பத்தியா? இது வேணும் எங்களுக்கு இதுக்கு மணி வேணும் மட்டி. ஆமா எங்கிட்ட ஏதாவது சவால் விட்ட உன்னை விட ரிச்சா ஹாம்சமா புடிச்சு காட்டுல என் பேரு ஜமாவே இல்லைன்னா நீங்களா பண்ண பாட்டை பார்த்துட்டு எனக்கு அந்த ஆசையே போயிட்டுட்டி. அதெல்லாம் முடியாது. பார் 3 பேரும் ஒன்னா ஒரே மெடல் தான் கல்யாணம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதே மாதிரி பட்டுடுன்னு சொன்னேன். ஆமாம்மா எடி ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. வர வர ரொம்ப தெளிவாயிட்ட போராட்டி நீ. போட்டி வெக்கமா இருக்கு. எல்லாத்துக்கும் கவின் தான் காரணம். கொஞ்சம் பார்த்து போட்டி. சப்பா இவ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதே. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு நான் படுத்த பாடு அடியே காதலே வராதளுக்கு காதல் வர வச்சுருவாங்க போடுக்க. அடி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்கட்டி. என்னத்தான் வச்சாலும் இவளுக்கு கால் செட்டே ஆக மாட்டேங்குது. பள்ளியாட்டி காட்டுதிய பாருங்கட்டி. இன்னும் ஒரே மாசத்துல உங்களை விட அம்சமா ரிச்சா சூப்பரா பிடிச்சு காட்டுற. 2 அடியாட்டி 6 அடியில நான் பிடிச்சு காட்டல. என் பேரு ஜபா இல்ல. இவ்வளவு அக்க போற வேற இங்க வந்து தாங்க முடியல. நானே தலையை கொடுத்துட்டேன்னு மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு வேற குடுக்கறதுக்கு முன்னாடியே ஆவலா பறக்கு. குட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும். அம்மா வேற இன்னும் 5 நிமிஷத்துல ரூமுக்குள்ள போகணும். ஏதாவது வாழ்த்தனம் பண்ண அதுக்கப்புறம் தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. எனக்கும் சாமுக்கும் கல்யாணம் முடிஞ்சா இப்படித்தானே அனுப்பி வைப்பாங்க. அந்த நாள் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். அம்மோ எம்மோ இப்போ ஒண்ணு கேட்டு போல நம்ம வீட்டுக்கு வந்ததை எனக்கு கூட்டு போமா. இந்த வீடு வேண்டாம், இது கல்யாணம் வேண்டாமா, என்ன விட்டுருமா. எம்மா நான் உன் பிள்ளையாவே இருந்துட்டு வரேம்மா. எம்மா நானும் எங்க வீட்டுட்டு போனா போதுன்னு ஓடிடுவேன். நீ நானும் தான். என் தங்கச்சி பத்தியா எம்மோ என்னை கூட்டு போயிடறான். நானும் அப்படி சொல்லவே மாட்டேப்பா. உனக்கு அங்க சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்காது. இவளுக்கு பொறாமட்டி. எனக்குலாம் எப்பண்டா எங்க வீட்டை விட்டு போவுண்டு இருக்குட்டி. உனக்கு எனக்கும் நன்றி. எப்பண்டா எங்க வீட்டை விட்டு போவுண்டா இருக்குது. சீக்கிரம் கல்யாணம் போட்டு போறதே இருக்குட்டி. இருக்க மாட்டி இருக்கும். உனக்கு இன்னைக்கு 2 பேருமே ஒரு மார்க்கமா தான் மட்டி இருக்கிய. வேறே உங்க சட்டில என்கிட்ட கட்டாதீங்க. ஓடட்டு அடிச்சு பாருடி. அத்தி இவ்வளவு மோசமாட்டி ஆயிட்டு இருக்கீ 2 பேரும். இல்ல இதெல்லாம் பாக்குறோம் பத்தியா. அதுக்கு தான் உங்க அம்மா இங்க நிக்க கூடாதுன்னு சொன்னவன் சரியா சொல்லிருக்காவ. பெரியம்மா நீங்களா முத வெளியில போங்கட்டி. விடுங்க சேமந்தி, இது என்ன இந்த காலத்து பிள்ளைக்கு எதுவும் தெரியாமலாம் இருக்குது. விடுங்க சப்பா இது போங்களே மட்டி. எல்லா கேள்வியும் நம்ம கிட்டே கேப்பால சேமந்தி. அது பார்த்து சொல்லி முடியாது. எங்க வீட்டுல ஒன்று நினைக்கி பாருங்க. எசே அவளுக்கு எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னே தெரியாது பாத்துக்கங்க. வேண்டாம் சேமந்தி, அவளை அடிச்சு வெளியில பாத்துங்க. விடுங்க சேமந்தி, தெரிஞ்சுட்டு போட்டோமே. ஐயோ சப்பா உங்க அம்மா திணறுதாவ பாத்துக்க. இல்லட்டி வேண்டாயே, நீ இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்க. என்ன விட்டுரு. இங்க பார் கோத்த களைப்பிட்டு போறாத. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. உள்ள போனோம். சம்மந்தி நம்ம கூட்டு போவோமா? நான் கூட்டு போட்டேன். எம்மா நீ கூட்டு போக கூடாதுமா. பாரு கேள்வியா கேட்காத. கொஞ்ச நேரத்துக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்பா பாப்பா எந்த நேரத்துல உன்னை பெத்தனே தெரியல. பயவுள்ள பிறந்த நாள்ல இருந்து படாத பாடுபடுத்துதே. கெஞ்சி கேட்கறேன் செம்மந்தி,
கடன் உடனே வாங்கியாவது கல்யாணத்தை நடத்துது. சீக்கிரம் முடிச்சிருவோமே. எங்களுக்கு தான் சம்மதமே. மாப்பிள்ளட்ட கொஞ்சம் பேசுங்க. சக்க உன் கல்யாணம் பற்றி தான் நடக்குது. பாட்டி எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுறத பத்தி எனக்கு தான் கேவலமா இருக்கு. ரொம்ப அதட்டி முடியல. பாட்டி ஏமா நேராயிட்டுல கூட்டு போங்க. சப்பா வாய வச்சுக்கிட்டு சும்மா இடமட்டு. சாரிம்மா. அம்மா அம்மா நல்ல சந்தர்ப்பம். எப்படி அழுதா பாரு. பாத்தியா எப்படி பாத்தியா? இவங்க ரெண்டு பேரையும் ஓடட்டு அடிக்கும். பாட்டி சரி சம்மந்தி வாங்க கூட்டு போலாம். அம்மா வா. ஐயோ சப்பா முடியல. அம்மா இதே மாதிரி நம்மள நினைச்சு பாரு. போயிட்டு வந்து யோசித்து பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரீயா தானே இருப்போம். அப்ப யோசித்து பார்க்கலாம். கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ரெண்டு கிட்ட தள்ளியே நிக்கணும். வா. அம்மா சோறு எனக்கு சோறு கல்யாண சோறு கட்டி சோறு வையி சோறு கேட்டல. வா. தெரியாம கேட்டு விட்டேம்மா. சரி சரி வாங்க வாங்க. பாட்டு படிச்சுக்கிட்டே உள்ள கூட்டு போனோம். யாருக்காவது பாட்டு படிக்க தெரியுமா? அங்க போய மாட்டேன். இங்க எதுக்கிட்டு நிக்கிய? ஐயோ எங்க அம்மா வேற இதெல்லாம் பார்க்க விட மாட்டேன். நீ எதுக்கு வந்து நிக்க? நீங்க எதுக்கு வந்து நிக்கீங்களா? ஓடி இருக்கு உங்களோட. அத்தா பேச மாட்டீங்கல்ல பரவென்ன? நான் இப்போதைக்கு இல்லை, எப்பவுமே அவன்கிட்ட பேச மாட்டேன். அம்மா சின்ன பிள்ளைக்கு இங்க என்ன வேலை? ஓடே. ஆமா இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 பிள்ளைகள் இருக்கு பாரு. 10 இல்ல 15. அவ்வளவு வைக்க முடியாது. எல்லா வயசுல தான் பாரு. சப்பா எக்க போற தாங்க முடியலம்மா. அதெல்லாம் கிடையாது. போக்கல அத்தை அம்மா இவ்வளவு கூட்டம் இருக்குங்க. ஐயோ மாப்பிள்ள வேற ஏஸ்தால. எட்டி இசை ஏச்சேபா என்ன போங்க. ரேச்சலே காதுக்கு கர்ம நின்றணும். இதெல்லாம் பார்க்கணும்பா. ரேச்சலே உன்னதானே கூப்பிடுறாங்க. ரேச்சலே ஐயோ ஓய மூடிட்டு நில்லுங்க. ஆவி எங்க நிக்க கூடாதுன்னு போ சொல்லதுக்காக கூப்பிட்டு இருக்கவ நீங்க ஒருத்தரே. நானும் கேட்க நினைச்சேன். உனக்கு இங்க என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலையா? ஓடிடு சொல்லிட்டேன் போ. அப்ப நீங்களும் வாங்க. நாங்க தான் டீல் ஏற்பாடு பண்ணிருக்கோம். போ. நினைச்ச சிரிக்கிறா போடி. உனக்கு போச்சனும் இல்ல. ஐயோ சத்தம் கட்டாம நில்லுங்க. ஏலே ஐயோ அம்மா ஒரு ஆளு இதெல்லாம் பாக்கவே விட மாட்டாங்க. அம்மா நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டே என்ன? இன்னும் 2 செகண்ட் இருக்கியா? சரிங்கம்மா. இந்த பிள்ளை எனக்கு கேவலப்படுத்துறதுக்குன்னே அவ்வளவு அங்கதான் நிக்கிறேன். மாப்பிள்ளோட்டாளுக்கு என்ன நினைப்பாங்க? ஏலே கண்டுக்காதீங்க. சரிக்காதீங்க என்ன? சரி சரி அவ்வளவு ஆசையடி இதெல்லாம் பாக்கிறதுக்கு. பின்ன அப்படியா? அப்புறமா சொல்றேன். அடி பெரிய மனுஷன் மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கா. நீ உனக்கு வெக்கமா இல்ல? ஏற்பாடு பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வர வர ஓவர் வைடி. போங்க. அப்படியே என் பேரு சேர்த்து சொல்ல வேண்டியதானே? நானும் போயிருவோம்ல. நான் தங்கச்சி இப்படி சொல்றா? அவ அப்ப மேட்ச் அப்படிதான் அழுதுட்டு இருக்கா. அம்மா கிளம்பிட்டேமா. அத்தை பாட்டு படிக்கணும்னு சொன்னீங்க. யாருமா பாட்டு படிக்க? சம்மந்தி அந்த காலத்து பாட்டை ஒன்னு எடுத்து விடுங்க. நானா? எனக்கு அதெல்லாம் வராது சம்மந்தி. நீங்க படிங்களா? எனக்கு இந்த சம்பிரதாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது சம்மந்தி. இப்ப நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கே தெரியும். என்கிட்ட பேச மாட்டீங்க? பேச மாட்டேன். பாப்போம். பேச மாட்டீங்க? பேச மாட்டீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் எவ்வளவு நாள் பேசாம இருக்கீங்கன்னு. இப்ப பேச வைக்கிற பாருங்க. நீ என்ன பண்ணாலும் நான் திரும்ப மாட்டேன். திரும்ப மாட்டீங்க? திரும்ப மாட்டேன். மரியாதையா போயிரு. சரி என்ன பாக்குறீங்க? இப்ப பாட்டு பிடிச்சது இசை தானே? அவளுக்கு ஏகப்பட்ட திறமை உண்டு. அவ வெளியில காட்டிக்க மாட்டா. அதுல ஒரு திறமை தான் இது. நீ என்ன சொல்ற? அவளுக்கு ஏகப்பட்ட திறமை உண்டு. அவளுக்கு மூளை வளர்ச்சி அபாரம். நீ என்ன உளறிட்டு இருக்க? ஆமாங்க, அவ காலேஜ் ஃபர்ஸ்ட் தான் வருவா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா. அவளுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு. இப்ப இவளா படிச்சா? அது ஏன் அரைங்கோயமா விட்ட? ஃபுல்லா படி. இது நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாட்டி? இவ படிச்சாளா? எம்மா மருமகளே, நீ ஏம்மா படிச்ச? எம்மா படிமா, நல்லா இருந்தது. இவ படிச்சாளா?
பாட்டுலாம் படிப்பேன். இன்னைக்கு இந்த பாட்டு படிச்ச வேற பாட்டு படிச்சிருக்கலாம்ல டி. கைய உள்ள இதுக்கே கேட்காம போயிட்டு வேற பாட்டு படிக்க சொல்ற. அதான் இன்னொரு பாட்டு படிப்பியா? அது என்ன பாட்டு? அதான் எல்லா பாட்டையும் படிப்பேனே, அதை படிச்சிருக்கணும் டி. இது சொக்கி போய் தம்பட்டி போயிருக்கு. கண்டினியூ பண்ணிட்டி. தெரியும் தெரியும். இங்கன்னா என்ன பார்க்க கூடாதா, அத தனியா போயிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். சம்பந்தி நேரம் ஆயிட்டு, பிள்ளை எவ்வளவு விட்டுறாமா? சரிங்க சம்பந்தி. நன்றி விட்டுடி. என்னங்க இப்ப என்ன நினைச்சு பார்க்கணும். காசா பணமா நீ நினைச்சு பாரு. என்னங்க சேர்ந்துதான் நினைச்சு பார்க்கணும். நன்றி விட்டுடி. முடியாது. விடாம போற. தெரியுது இல்ல. சிரிக்காதீங்க என்ன? எனக்கு எல்லாரையும் தாண்டி வரும்போது எவ்வளவு வெக்கமா இருந்து தெரியுமா? இதுல என்ன இருக்குது? நீங்க ஈஸி சொல்லிருவீங்க. நம்மளோட மூத்தது பெரிய மாமா, சின்ன மாமா, அப்புறம் இயலக்கா, செபாக்கா, ரேச்சல் அக்கா, எங்க இதே அக்கா எல்லாருமே எனக்கு மூத்தவங்க. நான் உங்களெல்லாம் தாண்டி வந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? இப்ப இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா சொல்லலையா? இதெல்லாம் வாழ்க்கையில முக்கியமான நாள். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. இதை தள்ளி போடுறதுக்கா ஊரறிய உலகறிய சொந்த பந்தத்தை கூடி சந்தோஷமா கல்யாணம் நடத்துறாங்க. பழகி பெருக்கணும் தானே கல்யாணத்துல ஏற்பாடு பண்றாங்க. தனித்தனியா வாழ்றதுக்கு எதுக்கு கல்யாணம் சொல்லி? தனித்தனியா வாழ்றதா ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு போயிடலாமே. கல்யாணம் பண்ணி வருங்கிறது பிரிக்க முடியாத ஒரு பந்தம். அதுவும் மனசுக்கு பிடிச்சவங்க கிடைச்சா சொல்லவே வேண்டாம், சொர்க்கம். நான் உன் கூட என்னைக்கு வாழ போறேன்னு காத்துட்டு இருந்தேன். இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க நினைக்கிறதுங்க நடக்காது. அடியே அதெல்லாம் முடியாது. கிட்ட வந்தீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு. அடியே விளாடாதடி. நான் இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தேன். விளாடாத. நீங்க என் கொள்கையில இருந்து பின் வாங்கிட்டீங்க. உன் கொள்கை தானே, அதை நாளைக்கு பாத்துக்கலாம். வேண்டாம். என்னமோ சொல்லி விட்டாங்களே. என்ன உங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருப்பாங்கல்ல? சொல்லி விட்டாங்க. முத உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் வாங்குறேன், எல்லாம் செய்றேன். ஆனா அப்புறம் அதை நான் பாத்துக்கிட்டே நீ வா. நான் வர மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காத சொல்லிட்டேன். எவ்வளவு பொண்ணாட்டி, நீ செல்ல பொண்ணாட்டி, வாடி. முடியாது. இங்க பாரு, நம்ம என்ன பேசாலும் இல்ல கேட்கும், வா. மாட்டேன். இங்க பாரு, மதாத்திரிக்கு தொட்டு பிடிச்சு விளையாட வச்சிடாத, இங்க வா. இப்ப என்ன? பால் உங்க கையில கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்களேன். ஆனா அப்படியா? பாலை குடிங்க. இந்தா வச்சு தண்ணி குடி. எனக்கு வேண்டாம், எனக்கு பாலே பிடிக்காது. ஒண்ணு இருங்க, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா? வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீயும் நானும் ஒண்ணுதான். ஆனா எங்க அம்மா வாங்க சொன்னாவல. அது சம்மதாயம் தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க கூட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொன்னீங்க. சும்மா அப்பதான் நீ பக்கத்துல வருவ, அதுக்குதான். அப்போ தள்ளி இருங்க. அடியே தண்ணியில போக கூடாது. எங்க பாரு, நம்ம கூட்டத்தை பத்தி தெரியாம நீ விளையாடுற. சரியான கூட்டத்துல நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். அவங்க அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அடியே எனக்கு எல்லாம் தெரியும்டி, நீ அமைதல இரு. இங்க பாரு, இங்க எல்லா எதிர்ப்பையும் மீது நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இதை பார்த்து நம்ம செய்யணும் வேண்டாமா? மாட்டேன். மாட்டியா? என்ன வந்துட்டு பேச்சுவார்த்தையே கிடையாதுடி. நீங்க என்கிட்ட என்னமா மண்டையாட்டுனீங்க? நான் அதுக்கு மண்டையாட்டல. அப்ப அது வேற ஒண்ணுக்கு மண்டையாட்டினேன். உங்கள கனவு மாதிரி இருக்குடி. காதலிச்சவா எனக்கு மனைவி. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சுகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். கனவு மாதிரி இருக்குடி, நீ என் பொண்டாட்டி. நம்பவே முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கனவு மாதிரி இருக்குடி. இப்ப நீ என் மனைவியா என் பக்கத்துல உட்காந்துருக்க. சத்தியமா சொல்றேன், நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா. எனக்கு இது பிரமிப்பா இருக்குது. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்குது. எப்போ வாழ்க்கையில முன்னேறி உன்னை காரம் பிடிச்சி எப்ப நான் வாழ போறேன்னு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா எல்லாம் ஒரு நடில நடந்த மாதிரி நடந்து போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சாமனும் கிங்ஸனும் தான் காரணம். காதலிச்ச பொண்ணை எனக்கு மனைவியா கிடைச்சிட்டா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லி? இங்க பாரு,
கூட மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்குவேன். ஆ? அதான் இப்ப வேண்டாம்னு சொல்லுதேன். அது மட்டும் முடியாது. ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? எவ்வளவு ஆசையா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. பெரியப்பாவும் தாத்தாவும் பாட்டியாவும் எவ்வளவு எதிர்பார்ப்போட இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லு, அவங்க கிட்ட இன்னும் 2-3 மாசத்துலயே பாரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். கஷ்டப்பட்டு நமக்காக எல்லாம் செஞ்சவங்களுக்கு நாம நீங்க அங்க சித்தி இங்க சித்தி தான் இருவீங்க. முடியாது, நான் ஓட போறேன். அடியா ஓட போறியா? உடனடி ஓடுவ? வேண்டாம். அப்படியா? முடியாது. மாட்டேன். உனது பாதம் அடடட இலவம் பஞ்சு நடக்கும்போது துடித்தது எனது நெஞ்சு. 2 வாழை தண்டிலே ராஜகோபுரம். நானும் இங்கு கேட்கிறேன் உன்னை ஓர் வரம். தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதுமே. ஆடை என்ன வேண்டுமா, நாணம் என்னவா? அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம். அங்கே ஆடை என்ன வேண்டுமா, நாணம் என்னவா? அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம். அங்கே மனசு மூடு வந்து பொன்ன படைச்சிட்டா, அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டா. அத்தா என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல? என்ன அறுக்குறீங்க? கத்துன கத்துவேன். அங்கிருந்து கோத்துல எந்திரிச்சு வந்தீங்க. நான் பட்டு படிச்சா உங்களுக்கு பிடிக்கலையோ? இப்ப மட்டும் பிடிச்சிருக்கோ? இப்ப எதுக்கு என்ன தேடி வந்த? நான் ஒண்ணும் உங்களை தேடி வரல. இப்ப நீங்க தான் என்ன தூக்கி வச்சிருக்கீங்க. நான் யாரையும் தூக்கிக்கல. அங்க நின்னா தானா வந்து ஏறணும் பாருங்க. சொல்ல முடியாது. நீ சிட்டு தானே வந்தாலும் வந்திருப்ப. என்னத்துக்கு தேடி வந்த? சும்மாதான். ஏ, என்ன என்ன பேச மாட்டீங்கல்ல? பேச மாட்டேன். அப்ப என்ன இறக்கி விடுங்க. முடியாது. முடியாதா? இப்ப நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியும். அது, நான் எதுக்கும் வரலையே. நான் கோத்துல இருக்கேன். அப்படியா? ஆமா, நான் கோத்துல தான் இருக்கேன். அப்படியா? ஆமா, நான் என்ன கோத்துல இருக்கேன். அப்படியா? அதான் நீங்க என்ன பேச மாட்டீங்கல்ல? நான் இப்பவும் பேசலையே. நான் பேசவும் இல்ல, பேசவும் மாட்டேன். அப்ப இது என்னவா? நான் பேச மாட்டேன், பேச மாட்டேன். என்ன பண்றீங்க? திருநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீ. அழகின முதே அன்பே நீயே, அழகின முதே. ரெண்டும் அழுகுண்டா, கட்டி கொள்ள பூச்சண்டா, இன்பமான சிறை உண்டா, ஈரவிழியில் இடம் உண்டா. கடவுள் பூமி வந்தார், உன் கண்ணை பார்க்க வேண்டும். மனிதன் பாவம் என்று அவன் மறைந்து போக வேண்டும். ஏங்க, அடுத்து என்னங்க பண்ணணும்? உங்க அம்மா சொல்லி கொடுக்கல? காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இன்னைக்கு உள்ளதானே உள்ளபடி நாங்க தானே உள்ளணும். உள்ள ஒரு பேச்சுக்காத வேண்டான்னு சொல்றவளான்னு பாரு. அதெல்லாம் முடியாது. உளு, இனி வாழ போற காலமா நான் தானே உள்ளணும். அதுக்கு நீ ஒரு நாள் உழுதுட்டு போ. அப்ப இன்னைக்கு ஒரு நாளும் உங்க அல்ல நானே விழுந்துடுங்க. நல்லா இருக்குதே. அடியே, நல்ல தாண்டி இருக்கும். எங்க நல்லா இருக்குங்க. ஏங்க என்னங்க? ஊரே உங்களுக்கு பயப்படுது. நீங்க எனக்கு மட்டுமாவது பயப்படுங்களே. உனக்கு பயப்படுமா? சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். இனிமே நீங்க எனக்கு பயப்படணும். இப்ப என் கால விழுந்து இந்த ஆசை தாங்க பாப்பா. சொன்ன கேளு. அதெல்லாம் முடியாது. நீங்க என் கால விழுந்து ஆசை வாங்கணும்.
வேண்டாடி சொன்னா கேளு. இப்போ இந்த சண்டியர் என் காலில் விழுந்து ஆசை வாங்கணும். சண்டியர் தானே ஊர்ல மட்டும் சண்டி தானே பண்ணுவீங்க. ஒரு பொண்ணு காலில் விழுந்து ஆசை வாங்க தெரியாது? அப்படிங்களா? அவன் கால ஆசை வாங்கன்னா நீ பக்கத்துல வரணும். அதுக்கு என்ன வந்துட்டா போச்சுது. வா வா. சொன்ன மாதிரி நம்ம காலில் விழுந்து ஆசை தாங்க போறாங்க. அடேங்கம்மா ஆசைய பாரு. மீசை எல்லாம் கேட்டுக்கிடுங்க. சீக்கிரம் என் காலில் விழுந்து ஆசை வாங்குங்க. இலக்கியம் விட மாட்டா போலுக்க. சீக்கிரங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? பின்ன இருக்காதா? புதுசா ஆஸ்வதிக்க போறேனே. விழுங்க பாப்பா. என்ன ஆசை வாங்கலையா? நான் முட்டு போட்டாலும் உன் உயரம் தாண்டி இருப்பேன். என்னங்க என்னங்க சொல்லுங்க. அது என்னங்க பால் குடிங்க. அதான் வை. ஏங்க எங்க அம்மா சொல்லி விட்டாங்க இத ஃபர்ஸ்ட் குடிக்கணுமா? சரி அங்க வை வாரு. அப்படி என்ன திரும்பி நில்லு. ஏங்க நீ தானே ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்ன. ஓ வெக்கமா இருக்கா கால வந்து ஆசை வாங்குறதுக்கு? ஆமா ஆமா. சரி. இத்த உங்க ஆசீர்வாதம் வாங்குறது? ப்ளீஸ் டி, எனக்கு காலெல்லாம் உள்ள தெரியாது டி. போங்க. உன்னை தூக்கி வைக்க சொல்லி நாக்கிய. நான் காலெல்லாம் வேணாண்டி. எனக்கு அது பழக்கமே இல்லடி. மாட்டேன். காலை விட மாட்டேன். எவ்வளவு வேணாலும் தூக்கி வச்சிருக்கேன். இந்த கிங்ஸ்னு யார் காலையும் விட மாட்டோம். ஏன்னா நீங்க ராஜாதி ராஜா. பாய போறேன்டி. ஒண்ணு வேண்டாம். என்ன? வேண்டாம். வாயும் போலி நான் தான். இது ஒண்ணு புலி இல்ல. பாக்குறியா? வேண்டாம். நான் வச்ச கொதி தப்பாது. என்னுடைய சொல்ல யாரும் பற்றியதில்லை. குரல் கொடுக்குது போதும்.